கடந்த ஒரு 10 நாளில் மட்டும் மேபி ஒரு 1 வீக் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கக்கூடியது, கோல்டு நான் பல்காக வாங்கலாமா சார், ஒரு 5 லட்சத்துக்கு வாங்கலாம், 10 லட்சத்துக்கு வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி வாங்கிட்டாங்க, சார் நான் ஃபார் லாங் டேர்முக்காக ஒரு 10 லட்ச ரூபா பர்சனல் லோன் போட்டு கோல்டு காயின்ஸாக நான் வாங்கிட்டேங்க சார் அப்படின்ட்டு. ஸோ பல்காக வாங்குறது ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்ட்டு ஒரு பெரிய குவான்டிட்டிக்கு நம்ம கோல்டாவோ கோல்டு காயின்ஸ் இல்லை சில்வராகவோ வாங்கி வைக்கிறது எப்படிப்பட்ட ஒரு முடிவாக இருக்குது? ஏன் இப்போ அது பண்ணுறோம்? ஏன் வந்து போன வருஷம் ஜனவரியில் இதே மாதிரி ஒரு லோன் போட்டோ ஏன் பல்காக நம்ம கோல்டோ சில்வரோ வாங்கலை அப்படின்னா இப்போ தான் அது வந்து ஏறுது. ஸோ ஏறுதுன்னு கிடையாது, ஏறிடுச்சு, ஆல்ரெடி நல்லா ஏறிடுச்சு. இப்போ நம்ம அதில் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறோம். ஒரு விஷயம் என்னென்னா, எப்போ ஒரு அசட், அது வந்து கோல்டாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஏறி முடிச்சக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு விஷயம் ரொம்ப கிளியர், ஏறுறதுக்கு முன்னாடி அது வந்து உதாரணத்துக்கு டபுள் த ரிட்டர்ன் 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஒரு வருஷத்துலன்னா, அடுத்து வரக்கூடிய வருஷத்தில் இட் கேன் செட்டில் 30-40% இல்லை 50% ஒரு போர்ஷனுக்கு அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ரொம்ப ஏறிடுச்சு, ஓவர் பாட் ஜோன், நிறையா வாங்கிட்டாங்க. ஸோ இது ஆல்ரெடி நல்லா ஏறிடுச்சு, குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை விஷ்ணு கோல்டு வந்து ரொம்ப சேஃபு அப்படின்னா மேபி 2012லேருந்து 2019 வரைக்கும் கோல்டில் எந்த ரிட்டர்னுமே இல்லை, கீழே வந்துருச்சு. அந்த மாதிரி ரொம்ப லாங் டேர்முக்கு ஒரு 6 வருஷம் 8 வருஷம் அதில் ரிட்டர்ன் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பெரிய பணம் அவ்வளோ வருஷத்துக்கு ரிட்டர்ன் இல்லாமல் போகிறதுன்றது ஒரு பெரிய லாஸ். ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கோம், மேக்கிங் சார்ஜஸ் பே பண்ணியிருக்கோம், ஸ்மால் ஆர் லார்ஜ் ஏதோ ஒரு சார்ஜஸ் பே பண்ணியிருக்கோம். ஒரு 5 வருஷம் அது ரிட்டர்ன் கொடுக்கலன்னா அந்த பெரிய பணத்துக்கு நம்ம வட்டி வேறு கட்டியிருக்கோம் லோன் போட்டு வாங்கியிருந்தா. ஸோ அந்த பணம் எஃப்டியில் இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா எஃப்டியில் இருக்குன்னா அதுவே ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு பெரிய கார்பஸாக மாறி இருக்கும். ஸோ அந்த லாபத்தையும் இழந்துடுறோம், வட்டியும் கட்டுறோம், ஜிஎஸ்டியும் கட்டியிருக்கோம், மேக்கிங் சார்ஜஸும் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நம்மளோட இழப்பு அடுத்த சில வருஷத்துக்கு அதில் லாபம் வரலன்னா. ஸோ அது கீழே குறையணும்னு இல்லை, நியூட்ரலாக இருந்தாலே நமக்கு லாஸ் தான். இட் ஷுட் கிவ் வெரி குட் ரிட்டர்ன், அப்போ தான் நமக்கு லாபம். ஆல்ரெடி வெரி குட் ரிட்டர்ன் கொடுத்தக்கப்புறம் இதுக்கப்புறமும் வெரி குட் ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்றது நம்ம பெரிய அளவில் யோசிக்கணும். ரெண்டாவது, ஆல்ரெடி நம்மக்கிட்ட கோல்டு இருக்குது, ஏன் இப்போ நம்ம அவசரப்பட்டு அகைன் அண்ட் அகைன் ஒரே அசெட்டில் கோல்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்? ஆல்ரெடி கோல்டு இருக்குது இல்லையா? உங்களோட நெட்ஒர்த்தில் 20% 25%க்கு மேலே கோல்டு இருக்குதுன்னா மறுபடியும் அவசரப்பட்டு கோல்டு வாங்க வேண்டிய ஒரு ரீசன் இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி போதுமான அளவுக்கு உங்களோட நெட்ஒர்த்துக்கு, உங்களோட நெட்ஒர்த் 1 கோடி ரூபாய்னா 25 லட்ச ரூபாய்க்கு கோல்டு இருக்குதுன்னா 20 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குதுனாலே நெவர் ரஷ். என்கிட்ட 10 லட்சத்துக்கு தான் இருக்குது விஷ்ணுன்னா நீங்கள் மார்க்கெட் மேலே இருக்குது கீழே இருக்குதுலாம் பார்க்காதீங்க, வாங்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. அப்படியே இருந்தாலும் போயிட்டு நம்ம லோன் போட்டு கோல்டு வாங்கிடணுமானா அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். விஷ்ணு என்கிட்ட 40% 50% என்னோட நெட்ஒர்த்தில் 50% தான் கோல்டு இருக்குதுன்னா தப்பு இல்லையே, ஸ்டாக் மார்க்கெட்டில் அதானே பண்ணுறோம், மியூச்சுவல் ஃபண்டில் அதானே பண்ணுறோம், ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், 100 போர்ஷனை விற்றுக்கலாமே. நான் வந்து பெருசாக போயிட்டு உங்ககிட்ட வந்து 1 கோடி ரூபாய்க்கு கோல்டு இருக்குது 75 லட்சத்துக்கு விற்றுருங்க அப்படின்னு சொல்லலை. மேபி ஒரு 5 to 10% நம்ம ப்ராஃபிட் புக்கிங் கன்சிடர் பண்ணலாமே. இது பண்ணக்கூடாதுன்னு இருக்குங்களா? ஏறி இருக்கு, ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். இதுதான் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, ரிசர்வ் பேங்க்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணலாமே. 100 சவரன் கோல்டு இருக்குது, ஒரு 5 சவரன் விற்று அதை ப்ராஃபிட் ரியலைஸ் பண்ணுவோம், மறுபடியும் அது 12,000 ரூபாய் ஆகாதுன்ட்டு எதாவது அஷூரன்ஸ் இருக்குங்களா கோல்டு? ஸோ வந்து பல்க் குவான்டிட்டியில் நீங்கள் கோல்டு வாங்குறதுக்கு இது ரைட் டைம் கிடையாது. போன வருஷம் வாங்கியிருக்கலாம் இல்லையா, நம்ம ஏன் இப்போ அது ரொம்ப சேஸ் பண்ணி வாங்குகிறோன்னா ஏறுதுன்ட்டு. ஸோ டோன்ட் பி எமோஷ்னலாக இருக்காதீங்க, நல்லா யோசிச்சு பொறுமையாக வாங்கணுமா, வாங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க, எஸ்ஐபி மாதிரி வாங்குங்க. 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறது வேறு, 10 லட்ச ரூபாய்க்கு ஒன் டைமாக வாங்குறது வேறு. ஸோ பொறுமையாக வாங்குறது உங்களோட லாங் டேர்ம் வெல்த்துக்கு ரொம்பவுமே குரூஷியல், ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.